Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமாக 6 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற அக்கட்சி 3 தொகுதிகளில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டது. வரும் சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. அதில் வெற்றி வாய்ப்புள்ள 12 தொகுதிகளை பெறவும் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடவும் தமாக தலைவர் வாசன் முடிவு செய்துள்ளார். இந்த தகவலை அதிமுக மூத்த தலைவர்கள் வாயிலாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமிக்கு வாசன் தெரியப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து தமாக நிர்வாகிகள் கூறியதாவது: வாசனின் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் வரும் ஏப்ரலில் முடிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் வாசனுக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க வேண்டும் என கட்சியினர் விரும்புகின்றனர். ஆனால் மாநில அரசியலில் கவனம் செலுத்த வாசன் விரும்புகிறார். தமிழகத்தில் தேஜ கூட்டணி ஆட்சி அமைந்தால் வாசனுக்கு முக்கிய துறை ஒதுக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. அதிமுக பாஜக இரு கட்சிகளின் நம்பிக்கைக்குரியதாக தமாக இருக்கிறது. இரு கட்சிகளுக்கும் பாலமாக வாசன் உள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு பின் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டதில் வாசனுக்கு பங்கு உண்டு. எனவே சட்டசபை தேர்தலில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் 12 பேருக்கு வாய்ப்பு பெற்றுத்தர வாசன் முடிவு செய்துள்ளார். தொகுதி பட்டியல் பொங்கலுக்கு பின் அதிமுக தலைமையிடம் வழங்கப்பட்டு உடன்பாடு ஏற்படுத்தப்படும் என நிர்வாகிகள் கூறினர்.